ஹலோ மக்களே, ஈவினிங் ஸ்நாக்குக்கு என்ன செய்யலான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 தோற்று போயிடும். இந்த சிப்பி காளான் 65ல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பாக்கெட் சிப்பி காளான் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு தடவை துடைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முழுசாக கூட இதை செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லான்றதுனால நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சிப்பி காளானே எடுத்தாச்சு. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதே மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் பன்னீர், பட்டன் மஷ்ரூம், காலிஃப்ளவர் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுனால நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கோம். நம்ம எடுத்திருக்க அளவுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறப்போ உங்களுக்கு அந்த கலருமே கிடச்சிரும். எந்த ஒரு அடிஷ்னல் கலரும் நீங்கள் சேர்க்க வேண்டியது இருக்காது. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா கையில் ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சிப்பி காளானை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால உப்பும் காரமும் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கும். சிப்பி காளானை போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே உப்பு சரியாக கலக்காமல் உங்களுக்கு கரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கையில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சிப்பி காளானை சேர்த்துக்கோங்க. தண்ணி எடுத்தவுடனே சேர்க்கக்கூடாது. சிப்பி காளான்லேயே லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதத்தில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தெளித்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஆகிடுச்சுன்னா இப்போ வீடியோவில் காட்டுற அளவுக்கு மசாலா கோட்டை இருந்தால் போதும். இப்போ வீடியோவில் காட்டியிருக்க அளவுக்கு மசாலா கோட்டா இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் இருக்காது, எண்ணெயுமே ஜாஸ்தியாக குடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் எடுத்துருக்க அளவுக்கு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க சிப்பி காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு திருப்பி போடக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை 2 பக்கமே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷமே போதுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இது வேக தேவையில்ல. எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்பு உங்களுக்கு அடங்கினா போதும். இப்போ நம்மளுடைய சிப்பி காளான் எல்லாமே போட்டாச்சு. எண்ணெயில் போட்ட உடனேவே நீங்கள் திருப்பி போடாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இது வேகட்டும். இந்த சிப்பி காளான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து இதை நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா அந்த மசாலா எல்லாமே வேகணும். நல்லா வெந்து இந்த சலசலப்பு 3/4 பங்கு அடங்குற ஸ்டேஜில் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறப்ப கீரி தான் நீங்கள் சேர்க்கணும். அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெயில் வெடிச்சிடும். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எதுக்காகனா அந்த பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்குமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 முந்திரி கடைசியாக சேர்த்துருக்கேன். இந்த முந்திரியை நீங்கள் நம்ம மசாலா சேர்க்குறப்பவே சேர்த்துட்டு வறுத்திங்கன்னா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா ரோஸ்டட் கேஷ்யூ மாதிரி சூப்பராக இருக்கும். நான் இப்போ பச்சையாகவே, அதாவது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய சிப்பி காளான் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க. இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இல்லைனா நான் சொன்ன மாதிரி மசாலா எல்லாமே சேர்க்குறப்பவே நீங்கள் கலந்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து அடங்கிடுச்சு. ஒரு வேளை உங்களுக்கு இது வெந்திருக்குமான்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஒண்ணே ஒண்ணு எடுத்து மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கலருமே பாருங்கள், நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்கல. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய காளான எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் இருத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெயுமே வந்து குடிக்காது. தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து மசாலாவும் அதிகமாக வந்து சேர்த்துட்டிங்கன்னா கடிக்கிறதுக்கு ஹார்ட் ஆகிடும். நம்மளுடைய சிப்பி காளான எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சுட சுட இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். பாய்.